வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நான் கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய OB52 அப்டேட் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு அப்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய நியூ பண்டில்ஸு அந்த கேரக்டரு அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸும் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வரது மட்டும் இல்லாமல் நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய கொலாபரேஷன் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்பவே ஈவெண்ட்ஸெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா OB52 அப்டேட் வருமே, அந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்க. அட்வான்ஸாக ஒரு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணுங்க, மறக்காம இப்போயே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்வான்ஸாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய கேரக்டர் பேர் வந்து மோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறத. இந்த ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் எலி மாதிரி ஒரு பெட்டு வந்து மேலே வந்து உட்காந்துருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக போய் நீங்கள் வந்து எனிமே அடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு கேரக்டரோட ஸ்கில்லை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேன் டர்ன் த இன்விசிபிள் ரெடியூசிங் த விசிபிலிட்டி டு எனிமி வித் இன் ஏ சர்டன் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்குங்க. இன்விசிபிள் எனிமி அவுட் சைட் த டிடெக்ஷன் ரேஞ்ச் வில் ஒன்லி சி ஆஃப்டரிங் த இமேஜ் மேக்கிங் இட் ஆர் ட்ராக்கிங் திஸ் த மூமெண்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்லை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்விசிபிள் அப்படி மறைஞ்சு போய் எனிமிக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஆடாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட இமேஜ் சைடில் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளராகவே கொடுத்து வச்சிருப்பாங்க. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஜுட்சு காஷின்னு வருமையா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி 5 விதமான எமோட்டு அண்ட் பேட்டில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுக்க போகிறாங்க. ஒரு ஜுட்சு காஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டில் கார்டை வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அண்ட் இதுபடியாக வரக்கூடிய அவதார பேனர்ஸு அந்த கேரக்டரோட அவதார பேனர் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன் மோர்ஸ், அந்த ஒரு கேரக்டரோட அவதாரம் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அரைவில் அனிமினேஷன் எமோட்டு அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரைவில் அனிமேஷன் எமோட் வந்து பார்க்குற கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ஒரு இமேஜோட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹவுஸை பேஸ் பண்ணி ஒரு அரைவில் அனிமேஷன் எமோட் விட போகிறாங்க. அது முக்கியமாக உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் மறக்காம காம்போ சொல்லுங்கள். அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எமோட்டு அண்ட் படகுல போகிற மாதிரி ஒரு எமோட் விட்டுருக்காங்க. அந்த மியூசிக் வாசிக்கிற மாதிரி இன்னொரு எமோட்டும் விட போகிறாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே வரக்கூடிய இந்த ஒரு பண்டிலு அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாட்ச் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு இது நினச்சிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டிஸ்க்குன்னு அந்த எமோட்டு இது மாதிரி ஏகப்பட்ட எமோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரும். இது ஒரு ரிவர்ஸில் ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக்லாம் ஏகப்பட்ட வாய்ஸ் பேக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா தனி வாய்ஸ் பேக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜுட்சு காஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ்னு வச்சுங்களேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கத்தி ஸ்கின்னு அந்த க்ரோஸாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவகன் ஸ்கின் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த பிஸ்டி ஸ்கின்னு அந்த க்ளோவல் ஸ்கின்னு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் வர நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ரேங்க் சீசன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ரிவார்ட்ஸ் வருதுன்னா இந்த ஒரு டபுள் வெக்டாருக்கு வந்து ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஸ்கின்னோட பவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரீரோட் ஸ்பீடு சிங்கிள் ரேஞ்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அது இதுக்குள்ளே வரக்கூடிய ஹீரோயிக் ட்ரெஸ் தான் வச்சுலேன் க்ரீன் கலராக விட்டுருக்காங்க. ஹீரோயிக் ட்ரெஸ்ஸே வர கொஞ்சம் முக்கியதாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் எமோட்டு இந்த ஒரு எமோட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்டாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டு ரயில் வர சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு ஜெயில் கேக்கி ட்ரெஸ் அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு தனியாக நாட்டை ஒரு ஒளி பேஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் விட போகிறாங்களாட்டுக்குது. அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன். பார்த்த 2 காஸ்டியூம் இல்லைன்னா இந்த ஒரு கிரீன் கலர் காஸ்டியூம் வரும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படியே இதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லேடி காஸ்டியூம் வரும் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு லேடி காஸ்டியூம் பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா? அந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரேம்ப் பண்ணுற மாதிரி ஒரு பட்டில் வரப்போகுது. இந்த ஒரு மண்டலம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு ரயில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட மண்டலம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரயில் பேஸ் பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் பில்டிங்லேயே வச்சிருக்காங்க. இந்த ஒரு கோல்டு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பன் க்ளோரிக்கு வந்து ட்ராகனோ அந்த ஒரு கண்ணு இருக்குது அந்த ஒரு கண்ணு அந்த MI2Bக்கு வந்து ஒரு ஸ்கின் வரக்கு வாய்ப்பு இருக்குன்றது. அப்படி இல்லைன்னா UMP பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்சுவாக வரும் அப்படின்ட்டு இருந்தேன். ஒவ்வொரு கண்ணும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வரும். லாங் ரேஞ்ச் வந்து அடுத்து ஷார்ட் ரேஞ்ச் வரும் அப்படி மாற்றி தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கைஸ் இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.